இந்த ஆட்சிக்கு மூளைதான் முதலமைச்சர், இதயம் உள்துறை, கால்கள் போக்குவரத்து, காது சட்டத்துறை, வயிறு உணவு விநியோகம், எத்தனை துறைகள் உள்ளே. வெளியிலே பல சின்னங்கள், மலைகள், ஆறுகள், அருவிகள், ஓடைகள், பல சின்னங்கள். உள்ளேயும் அல்ல பல சின்னங்களை வைத்திருக்கிறான். எலும்பு மலைகள், முடிக்காடுகள், சிறுநீர் அருவிகள், சிறகடித்து பறக்கிற எண்ண பறவைகள் எல்லாம் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்குள் வைத்திருக்கிறார். பெரிய உலகம் ஒன்று இருக்கிறது, சின்ன உலகம் ஒன்று இருக்கிறது. இதை விட மேலாக அல்லாஹ் தன்னுடைய படைப்பை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது இன்னும் அழகாக பேசுவான். அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன். சூரத்துல் வாக்கியாவிலே நீங்கள் விவசாயியா நான் விவசாயியா என்று அல்லாஹ் கேட்கிறான். யாரப்பா விவசாயி? வானம் எனக்கு சொந்தம், பூமி எனக்கு சொந்தம், நிலம் எனக்கு சொந்தம், நீர் எனக்கு சொந்தம், மாடு எனக்கு சொந்தம், உழுவதற்கான தேவைப்படுகிற மரத்திற்கான கலப்பை எனக்கு சொந்தம், விதை எனக்கு சொந்தம். என்னுடைய விதையை என் பூமியிலே தூவிவிட்டு இரவு வீட்டிலே போய் படுத்துக் கொள்கிறாய். விதையை போட்டு நீ வீட்டில் போய் தூங்குற. சும்மா ஷக்கக்குன்னு எல்லாரும் ஷக்கா فأنبتنا فيها حبا وعنبا وقلبا وزيتونا ونخلا. பூமியை பிளக்க வைத்து ஊசிகளை விட சிறிய அரும்புகளை உருவாக்கி செடியாக, கொடியாக, காயாக, கனியாக கொடுத்தது நானா நீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். யார் கொடுத்தது? விவசாயி விவசாயி என்று சொல்லுகிறாயே, நான் உனக்காக விவசாயம் செய்கிறேன் அல்லாஹ் சொல்றான். படைப்பு இறைவனுக்கு சொந்தமானது. அந்த படைப்பில் சிறந்தவனாக அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். இரண்டாவது, செவ்வையாக படைப்பதும் இறைவனுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வுடைய படைப்புல ஃபெயிலியர் கிடையாது. மனுஷனுடைய படைப்புல ஃபெயிலியர் உண்டு. வண்டி வாங்குவான், இது ஃபெயிலியர் மாடல். போயிட்டே இருந்தே வண்டி மேல தூக்குச்சு, கீழே விழுந்துச்சு, வந்துடுது. வண்டியில ஃபெயிலியர் மாடல் உண்டு. அல்லாஹ்வுடைய படைப்புல சொல்ல முடியுமா யாராவது? யா அல்லாஹ், 1 கிராம் இருக்கிற 8 கால் பூச்சிக்கு ஏனடா 8 கால், 75 கிலோ இருக்கிற மனுஷனுக்கு ஏன்டா 2 கால்? யாராவது கேஸ் போட முடியுமா? மிகச் செவ்வையாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் எல்லா படைப்புகளையும். அதில் மனிதனை மட்டும் மிகச் செவ்வையாக, எல்லாத்தையும் செவ்வையா படைச்ச அல்லாஹ் மனுஷன்ல மட்டும் 6வது அறிவுன்னு ஒண்ணு ஃபிட் பண்ணிட்டான். உலகத்தில் வேற யாருக்குமே அதை கொடுக்கல, 6வது அறிவு. இதனால என்ன? 6 பெரும் பிரச்சனைகளை இவன் நீக்கிக் கொள்கிறான். உலகத்தில் யாருக்குமே இல்லாத பிரச்சனை 6 பெரும் பிரச்சனை. அதுல முதல் பிரச்சனை கல்வி பிரச்சனை. என்னைக்காவது மாடுகள்லாம் கவலைப்பட்டு நின்னது? ஒரு மாடு போய் கேட்டுச்சு, ஏன் கவலைப்படுற? என் கண்ணுக்குட்டியை எல்கேஜி யூகேஜில சேர்க்கணும். எங்க சேர்க்கிறது? தேங்காய்பட்டினத்துல சேர்க்கிறதா, தக்கலையில சேர்க்கிறதா, நாகர்கோயில சேர்க்கிறதா, மார்த்தாண்டத்துல சேர்க்கிறதா? கவலைப்படுகிறேன் என்று என்றைக்காவது மாடுகள் சொன்னது உண்டா? கல்வியை பற்றிய கவலை அவைகளுக்கு இல்லை. இரண்டாவது பிரச்சனை ஆடை பிரச்சனை. பெருநாள் வரப்போகிறது, ஆடுகள்லாம் ஒன்னா சேர்ந்து தேங்காய்பட்டினத்திலிருந்து எங்க போய் துணி எடுக்கலாம் கவலைப்பட்டது உண்டா? ஆடுகள் கூட்டம் கூட்டமாக போய் அந்த கடைக்கு போனா இந்த கடைக்கு போனா போனதுண்டா? டவர் ரெடிமேட். எல்லோரும் சொல்லுகிறார்கள் நாமும் அந்தையாக போகலாம் என்று ஆடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போய் அங்க துணி எடுத்ததுண்டா? ஆடை பிரச்சனை அவைகளுக்கு இல்லை. மூன்றாவது பிரச்சனை உறையுள் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை. வீடு எப்படி கட்ட வேண்டும், எங்கே பெட்ரூம் இருக்க வேண்டும், எங்கு கிச்சன் இருக்க வேண்டும், எங்கு பாத்ரூம் இருக்க வேண்டும், என்ன சைஸில் கட்ட வேண்டும், கீழே என்ன போடுவது, மார்பிள் போடுவதா, மொபைல் போடுவதா, மார்பிள் போடுவதா, மொசைக் போடுவதா, கிரானைட் போடுவதா, என்ன போடுவது என்ற பிரச்சனை இவனுக்கு மட்டும் சொந்தமானது, உலகத்தில் வேறு எதற்கும் இல்லை. நாலாவது பிரச்சனை வேலை வாய்ப்பு. என்னைக்காவது வேப்ப மரம்லாம் ஒன்னா சேர்ந்து கலெக்டர் ஆபீஸுக்கு முன்னாடி போய் வேலை கொடுக்கிற வரை போராடுவோம். வேலை கொடுத்தால் தான் எங்களுடைய தர்ணா போராட்டத்தை நிறுத்துவோம். வேப்ப மரம்லாம் ஒன்னா சேர்ந்து போயிருக்கா? அந்த பிரச்சனை அவைகளுக்கு இல்லை, மனிதனுக்கு மட்டும் சொந்தமான பிரச்சனை. அஞ்சாவது பிரச்சனை வரன் தேடுகிற பிரச்சனை. நல்ல மணமகன் நல்ல மணமகளை தேடுகிற பிரச்சனை மனுஷனுக்கு மட்டும் சொந்தம், உலகத்தில் வேறு யாருக்கும் இல்லை.
எந்த வீட்டுல போய் கல்யாணம் பண்ணலாம், எங்க பண்ணலாம், எந்த பொண்ணை பார்க்கலாம், எந்த மாப்பிள்ளையை பார்க்கலாம் என்ற பிரச்சனை இவனுக்கு மட்டும் சொந்த, உலகத்தில் யாருக்கும் இல்லை. ஆறாவது பிரச்சனை பணம் தேடும் பிரச்சனை. திரைகடல் ஓடியும் திரவியம் தேட வேண்டும். எங்கப்பா போயிட்டு இருக்க? ஆஸ்திரேலியாவுக்கு போறேன். எதுக்கு போற? எல்லாம் மின்னல் ஹபீப் தான். நீ எங்கப்பா போயிட்டு இருக்கிற? நான் அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் இருக்கேன். எதுக்குப்பா போற? எல்லாம் மின்னல் ஹபீப் தான். இந்த பணம் தேடுகிற பிரச்சனை அது எத்தனை பேர்த்தை ஹயாத்தாகவும் ஆக்கி இருக்கிறது, மௌத்தாகவும் ஆக்கி இருக்கிறது. இந்த பணம் இருக்குதே, சில பேரை வாழவும் வைக்கும், சில பேர்த்தை சாகவும் வைக்கும். ஒருத்தருக்கு 6 பொம்பளை பிள்ளை இருந்துச்சான், 6 பெண் குழந்தை. லாட்டரி சீட் வாங்கி இருக்கிறாரு. அதனால அஜரத்து லாட்டரி சீட் வாங்க சொன்னாருன்னு அனுமதி கொடுத்ததா நினைச்சிட வேண்டாம். நம்மால வாங்கி 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 ஒண்ணு விடல. கடைசியில் அட்டாக்ல போய் படுத்துட்டார். மருத்துவமனையிலே படுத்து கிடக்கிறார். அட்டாக்கிலே இந்த நேரத்தில் இவர் வாங்கி வைத்திருந்த லாட்டரியில 10 லட்சம் ரூபாய் விழுந்துருச்சு. இப்ப மனைவி நினைக்கிறாங்க, நம்ம கணவன்கிட்ட சொன்னாலும் போயிடுவாரு, 10 லட்சம் ரூபாய் விழுந்துச்சுன்னு சொன்ன போயிடுவார். என்ன செய்யறது? மருத்துவரை அணுகி, டாக்டர் நீங்க மனோதத்துவ நிபுணர், என் கணவருக்கு விழுந்த விஷயத்தை மாத்திரை மருந்தோடு சேர்த்து கலந்து 10 லட்சம் விழுந்தது என்பதையும் சொல்ல வேண்டும். டாக்டர் சொன்னார், இது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. பக்கத்துல போய் உட்கார்ந்தாரு. நீங்க லாட்டரி சீட் வாங்குற பழக்கம் இருக்கிறதா? அதனாலதானே இங்க வர்ற பழக்கம் ஆயிடுச்சு. அது வாங்கி வாங்கித்தான் அந்த கவலையிலேயே இங்கே வந்தேன். சரி, ஒரு கால் நீங்க வாங்கிய லாட்டரி விழுந்துச்சு, ஒரு 1 லட்சம் ரூபாய் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன செய்வீங்க? ஒரு பிள்ளைய கரை சேர்த்துருவேன். அப்ப 4 லட்சம் ரூபாய் விழுந்தா ஒரு 2 பிள்ளைய கரை சேர்த்துருவேன். 6 3 பிள்ளைய கரை சேர்த்துருவேன். ஒரு 10 லட்சம் ரூபாய் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன செய்வீங்க என்று டாக்டர் கேட்க, படுத்து இருந்த நோயாளி கொஞ்சம் அப்படி மேல எந்திரிச்சு உட்கார்ந்து, அப்படி ஒரு கால் விழுந்தா 2 லட்சத்தை உங்களுக்கு கொடுத்தாரு. எனக்கா? டாக்டர் மூத்தா போயிட்டான். இந்த பணம் இருக்கிறதே சில பேர்களை ஹயாத்தாகவும் ஆக்கும், சிலரை மௌத்தாகவும் ஆக்கும். இந்த பணம் தேடுகிற பிரச்சனையும் மனிதனுக்கு மட்டும் சொந்தமான பிரச்சனை. 6 பெரும் பிரச்சனைகளை அல்லாஹ் கொடுத்திருக்க ஒரு சிறிய அறிவு 6வது அறிவை வைத்து தீர்த்துக் கொள்கிறான். 6வது அறிவு இருக்கிற காரணத்தினால் கல்வியை எப்படி உருவாக்குவது, எங்கே படிக்க வைப்பது, எப்படி ஆடைகளை உருவாக்குவது, உடுத்திக் கொள்வது, எப்படி வீட்டை கட்டுவது, அதை உருவாக்கிக் கொள்வது, எப்படி வேலை வாய்ப்பை பெருக்குவது, எப்படி வரன் தேடுவது, எப்படி பணம் தேடுவது, 6 பிரச்சனைகளையும் இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு சின்ன அறிவு 6வது அறிவை வைத்து தீர்த்துக் கொள்கிறார். அல்லாஹ் எவ்வளவு செவ்வையாக மனுஷனை படைச்சிருக்கிறான். படைப்பு அவனுக்கு சொந்தம், செவ்வையாக படைத்தலும் அவனுக்கு சொந்தம். 3வது நிர்ணயம். உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் ஒரு நிர்ணயம் இருக்கிறது. கதிர் கொஞ்ச நாள் வாழுவாங்க, அதுக்கப்புறம் மூத்தா போயிடுவாங்க. நிர்ணயம் மனிதனிலிருந்து மாணவி வரைக்கும் உலகத்தில் எத்தனை நபி தோன்றினார்களோ அவர்களுக்கு நிர்ணயம் உண்டு. உலகத்தில் எத்தனை பேர் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு நிர்ணயம் உண்டு. வாழக்கூடிய நமக்கும் நிர்ணயம் உண்டு. இந்த நிர்ணயத்திலேயே சிறந்த நிர்ணயம் மனுஷனுக்கு தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். உலகத்தில் வேற யாருக்கும் இல்லை. அதனாலதான் நீங்க சாப்பிடுற பொருள்ல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வாழைப்பழம் இருக்கே, அந்த தோல் உடம்புக்கு ஒத்து வராது. உள்ள இருக்கிற சொலைய மட்டும் சாப்பிடு. தோலை சாப்பிடுவதற்கு என்று வேறொரு இனத்தை படைத்திருக்கிறேன் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆடுகள், மாடுகள். பழாப்பழ சக்கப்பழம், அதில் இருக்கிற தோலோ அதில் இருக்கிற நாரோ உன்னுடைய உடலுக்கு ஒத்து வராது. உள்ளே இருக்கிற பழத்தை மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கொள். முக்கணிகள், மா, பழா, வாழை என்று நீ சாப்பிட்டுக்கொள். தோலுக்கென்று வேறொரு இனம், சதைக்கென்று நீ இருக்கிறாய். என்ன அழகான நிர்ணயம். அரிசி எடுத்து நேரடியா நெல் எடுத்து சாப்பிட்டா ஒத்து வராது. அதை அரிசியாக மாற்றி அதற்கென்று ஆலைகள் உருவாக்கி அந்த அரிசியோடு சேர்த்து என்னென்னத்தெல்லாம் இணைக்கணும். நம்ம சமுதாயம் மாதிரி சாப்பிடுற சமுதாயம் உலகத்தில் யாருமே இல்லை. அது பிரியாணி என்றும், அதுல வகை வகையான பிரியாணிகள், ஆம்பூர் பிரியாணி, செட்டிநாடு பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி, தலச்சேரி பிரியாணி, இப்படி வகை வகையான பிரியாணிகள் முழுவதும் இந்த பாய்மார்களுக்கே சொந்தம். என்ன அழகான நிர்ணயம். இதை விட ஒரு விஷயத்தை நாம் யோசிக்க வேண்டும். டேட் ஆஃப் பர்த் சொன்ன அல்ல, டேட் ஆஃப் டெத் சொன்னான. டேட் ஆஃப் பர்த் தெரியாத ஆளே கிடையாது. எந்த தேதியில பிறந்தோம் என்று தெரியாதவர்கள் கிடையாது. ஆனா டேட் ஆஃப் டெத் அல்லாஹ் சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா?
அப்துல் காதர் பாயா அஸ்ஸலாமு அலைக்கும், டிசம்பர் 30 போக போறீங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. டிசம்பர் 30 எல்லாத்துக்கும் சொல்லியாச்சா? ஜனவரி 15 போக போறீங்க? ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று சுதந்திரமாக பறக்க போகிறீர்களா கேட்பான்ல. டேட் ஆஃப் பெர்த் சொன்ன அல்லாஹ் டேட் ஆஃப் டெத்தை மறைத்து வைத்திருப்பதே பெரிய நிர்ணயம், மிகச்சிறந்த நிர்ணயம். அல்லாஹ் யாருக்கு எவ்வளவு தர வேண்டும் என்பதையும் மறைத்து வைத்திருக்கிறான். அழகான நிர்ணயத்தை ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறான். அதனால் தான் அவனுடைய நிர்ணயத்தை நம்முடைய அறிவால் வெல்ல முடியாது. ஒரு மனுஷன் தன்னுடைய அறிவால் விதியை வெல்ல முடியுமா? அல்லாஹ் ஏற்படுத்திய விதியை வெல்ல முடியுமா? இறைநேசர் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலா விடத்தில் ஒருவர் சொன்னாராம், என்னுடைய அறிவை வைத்து என்னுடைய விதியை வெல்லுவேன். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹ் பொதுவாகவே இறைநேசர்கள் எப்பொழுதுமே அழகாக பேசுவார்கள். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்கள், நாளைக்கு நீ பாயாசம் சாப்பிடுவாய், முடிஞ்சா தடுத்துப்பார், நாளைக்கு நீ பாயாசம் சாப்பிடுவாய். அந்த ஆள் நினைச்சான், நம்ம ஊர்ல இருந்தா தானே பாயாசம் கொடுப்பாங்க, காட்டுக்கு போயிடலாம் என்று காட்டுல போய் உட்காந்துட்டார், மரத்தடியில உட்காந்துட்டார். யார் இங்க வர போறான்னு உட்கார்ந்து இருக்கிற நேரம் ஒரு வியாபார கூட்டம் வந்தது. பக்கத்திலே சமையல் செய்தார்கள், அதோடு சேர்த்து கடைசியிலே பாயாசமும் காய்ச்சுகிறார்கள். பாயாச வாசம் வருது, மூக்கை துளைக்கிறது. ஆஹா, பாயாச வாசம் வருது. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னது சரியாயிடுச்சு. கீழே உட்கார்ந்தா தானே தருவானுவ, நம்ம மேல ஏறி மரத்தின் உச்சியில உட்காரலாம். மேல ஏறி உட்காந்துட்டான். உணவு சமைத்தார்கள். பாயாசம் எல்லாம் காய்ச்சி ரெடியாக சாப்பிடுவதற்கு முன்னால் திருடர்களின் கூட்டம் ஒன்று வந்தது. வியாபாரிகள் பொருட்களை எடுத்துக்கொண்டு சூடாக இருக்கிற உணவை விட்டு விட்டு பறக்கிறார்கள். வியாபாரிகள் ஓட, வந்த திருடர்களுக்கு கடுமையான பசி, ஆனாலும் சாப்பிட முடியாது. காரணம், இதுல விஷம் கலந்திருந்தால் என்ன செய்வது? பக்கத்துல யாராவது இருக்கிறாங்களான்னு பார். சுத்தி சுத்தி பார்த்தாங்க. மேல நம்மால் உட்கார்ந்து காணாட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். தம்பி கீழே இறங்கி பாயாசம் தருகிறோம். அதுக்கு பயந்துட்டு தாயா நான் மேல உட்கார்ந்து இருக்கேன். தம்பி கீழே இறங்கப்பா, உனக்கு பாயாசம் உண்டு. அதெல்லாம் வேண்டாம். ரெண்டு பேர் மேல ஏறனா 4 குத்து குத்தி கீழே இழுத்து வந்து வாங்கி பிளக்க வைத்து பாயாசத்தை கொடுக்க, மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி போய் சொன்னாரா, 4 குத்து குத்தி பாயாசம் கிடைக்கும் சொல்லியிருந்தா நான் போயிருக்கவே மாட்டேன். அல்லாஹ்வினுடைய நிர்ணயத்தை மாற்றுகிற அதிகாரம் உலகத்தில் யாருக்கும் இல்லை. அந்த அல்லாஹ் மனிதனுக்கு மிகச்சிறந்த நிர்ணயத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். படைப்பு அவனுக்கு சொந்தம், செவ்வையாக படைத்தல் அவனுக்கு சொந்தம், சிறந்த நிர்ணயம் அவனுக்கு சொந்தம். இது அனைத்தையும் மனிதனுக்கு கொடுத்த அல்லாஹ் 4வதாக சொல்லுகிறான், அதா வழிகாட்டுதல். உலகத்தில் மனுஷனுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் வழிகாட்டுகிற பொறுப்பை அல்லாஹ் தான் எடுத்திருக்கிறான். எல்லா ஜீவராசிகளும், மனுஷனுக்கு மட்டும் அல்லாஹ் வழிகாட்டுகிறான். தேனீக்கள் அதை பெட்டியில போட்டு அடைச்சு ஒரு 200 மைல்களுக்கு அப்பால் கொண்டு போய் விட்டால், நம்மால் ஒரு ஊருக்குள்ளேயே அட்ரஸ் தெரியலன்னு சொன்னா பல மாதிரி தடுமாறிடுறான். ஆனால் தேனீக்கள் தன்னுடைய கூட்டை நோக்கி தானே வந்துவிடும். அவ்வளவு ஆற்றல் தேனீக்களுக்கு இருக்கிறது. ஃபஸ்லுகி இலா சுபுல ரப்பிகி துலுலா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அன்புக்குரியவர்களே, இந்த வழிகாட்டுதல் இறைவனுக்கு மட்டும் சொந்தமானது, உலகத்தில் யாருக்கும் சொந்தமில்லை. அந்த ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு வழிகாட்டுவதற்காக சிறந்த வழிகாட்டிகளாக 2 பேர்களை தேர்வு செய்கிறான். ஒன்று வேதங்கள், இன்னொன்று நபிமார்கள். சிறந்த வழிகாட்டிகள் வேதங்கள், நபிமார்கள். வேதங்களிலேயே மிகச் சிறந்த வேதமாக அல்லாஹ் குர்ஆனை ஏற்பாடு செய்து நபிமார்களிலேயே உயர்ந்த நபியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நமக்கு கொடுத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வளவு பிரசக்தி பெற்றவர்கள் என்பதை முதலில் நாம் எண்ண வேண்டும். வழிகாட்டிகள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். 1,24,000 வழிகாட்டி. அந்த வழிகாட்டிகளில் முதல் தரத்தில் இருப்பவர்கள் முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அதை சொல்வதானால் இப்படியும் சொல்லலாம், பெருமானார் எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறார்கள். அதை தெரிஞ்சாத்தானே பெருமானாரினுடைய உயர்வுக்கு ஏற்ற அளவிற்கு சோகமும் இந்த சமுதாயத்திற்கு வந்து சேரும். ஏன்னா உயர்ந்தவர்களுடைய மரணத்தை நாம் யோசிக்கிற பொழுது கவலையும் அதிகமாகும். பெருமானார் நம்மை விட எவ்வளவு உயர்ந்திருக்கிறார்கள்.
உலகத்திலேயே மனுஷ சிறந்தவன், எல்லா படைப்புகளை விட மனிதனில் சிறந்தவன் யார்? முஃமின், ஈமான் கொண்டவன் சிறந்தவன். எல்லா மனுஷனும் சிறந்தவன் அல்ல, முஃமின் சிறந்தவன். முதல்ல ஈமான்டா என்னன்னு நமக்கு தெரியாது. நிறைய பேர் நாம எல்லாம் முஃமின்களாக இருக்கிறோம். ஆனால் ஈமான் என்றால் என்ன, ஈமானினுடைய பவர் என்ன, ஈமானினுடைய அந்தஸ்து என்ன தெரிந்திருக்கிறோமா? இல்லை. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவார்கள், ஈமான் இல்லை என்றால் உலகத்தில் எந்த அமல் செய்தும் பிரயோஜனம் இல்லை. ஒருவனுக்கு ஈமான் இல்லை, தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், ஜகாத் கொடுக்கிறார், ஹஜ் செய்கிறார், ஹஜ்ஜுக்கு ஈமான் இல்லாட்டி போக முடியாது, இதெல்லாம் செய்கிறார், ஈமான் இல்லை, பயன் இல்லை. ஒரு உதாரணம் சொல்லுவார்கள், ஒரு அரசனிடத்தில் வைரம், வைடூரியம், மரகதம் எல்லாம் இருக்கிறது. அதை பாதுகாப்பதற்காக ஒரு தங்கப்பெட்டி செஞ்சான். எவனாவது எடுத்துட்டு போயிட்டு என்ன செய்யுது? வைரத்தை பாதுகாக்க ஒரு தங்கப்பெட்டி. நம்மால் தங்கப்பெட்டி விடுவானா? அதை பாதுகாக்க ஒரு வெள்ளிப்பெட்டி செஞ்சான். வெள்ளிப்பெட்டி நம்மால் விடுவானா? அதை பாதுகாக்க ஒரு செம்பு பெட்டி செஞ்சான். நம்மால் இரும்பு பெட்டியை விட மாட்டானே. செம்பு பெட்டியை பாதுகாக்க மண்ணை போட்டு மூடிட்டான். திருட மண் பெட்டியை திறந்தால் செம்பு பெட்டி கிடைத்துவிடும். மண்ணை திறந்துட்டான செம்பு பெட்டி கிடைத்துவிடும். அதை திறந்தால் வெள்ளி பெட்டி கிடைத்துவிடும். அதை திறந்தால் தங்கப்பெட்டி கிடைத்துவிடும். அதை திறந்தால் வைரம், வைடூரியம் கிடைத்துவிடும். இதை போன்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானை வைரமாக ஆக்கி அதை பாதுகாக்கிற தங்கப்பெட்டியாக அல்லாஹ் ஃபர்ல்களை ஏற்படுத்தி, அதை பாதுகாக்கிற வெள்ளி பெட்டியாக அல்லாஹ் வாஜிபுகளை ஏற்படுத்தி, அதை பாதுகாக்கிற செம்பு பெட்டியாக அல்லாஹ் சுன்னத்துகளை ஏற்படுத்தி, அதை பாதுகாக்கிற மண் குப்பாவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்தஹப்புகளை ஏற்படுத்தி இப்லீஸை திருடனாக உலாவரச் செய்திருக்கிறான். நாமே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முஸ்தஹப்புகளை செய்யவில்லை என்றால், முஸ்தஹப்புகளை செய்யவில்லையா, இப்லீஸ் மண் குப்பாவை உடைத்து விட்டான் என்று பொருள். சுன்னத்தை நிறைவேற்றவில்லையா, செம்பு பெட்டி திறக்கப்பட்டது. வாஜிபுகளை நிறைவேற்றவில்லையா, வெள்ளிப்பெட்டி திறக்கப்பட்டது. ஃபர்லுகளையே நிறைவேற்றவில்லையா, கடமையான 5 நேர தொழுகை ஃபர்லையே நிறைவேற்றவில்லையா, தங்கப்பெட்டியும் திறக்கப்பட்டு விடுகிறது. பிறகு ஈமான் என்ற பொக்கிஷம் எங்கே இருக்க போகிறது என்று கேட்கிறார்கள் இமாமுனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மனிதனில் சிறந்தவன் ஈமான் கொண்டவன். அவனை விட சிறந்தவர்கள் தக்வாதாரிகள், தக்வாதாரிகளை விட சிறந்தவர்கள் வலிமார்கள். வலிமார்களில் பல படித்தரங்கள் இருக்கிறது. வலிமார்களிலேயே சிறந்தவர்கள் நுக்கபாக்கள். உலகத்திலே 300 பேர் தான் இருப்பார்கள். அதைவிட சிறந்தவர்கள் முஜபாக்கள். உலகத்திலே 70 பேர் தான் இருப்பார்கள். அதைவிட சிறந்தவர்கள் அபுதால்கள். உலகத்திலே 40 பேர் தான் இருப்பார்கள். அதைவிட சிறந்தவர்கள் அவுத்தாதுகள். உலகத்திலே 10 பேர் தான் இருப்பார்கள். அதைவிட சிறந்தவர்கள் அன்வார்கள். உலகத்தில் 7 பேர் இருப்பார்கள். அதைவிட சிறந்தவர்கள் இமாமான். உலகத்தில் 2 பேர் இருப்பார்கள். அதை விட சிறந்தவர்கள் குத்துபுகள். உலகத்தில் ஒரு குத்துபு தான் இருப்பார். இத்தனை படித்தரம் இருக்கு. இந்த குத்துபுண்டா என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். குத்துபுல் அக்தாப், கௌசுல் ஆலம், முஹையத்தீன், அப்துல் காதிர் ஜீலானி, கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் என்றெல்லாம் சொல்லுது.